வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு டக்டபிள் போர்டு. இது டக்டபிளோட ப்ளூ ஸ்டார் டக்டபிள் போர்டு. ஓகேங்களா, 3 ஃபேஸ் போர்டு தான் இது. இது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின ஃபுல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இப்போ தான் புரியும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எர்த்து, ஃபஸ்ட்டு ஃபியூஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் எர்த்து, அடுத்து ஆர்ஒய்பி, ஃபேஸில் வந்து ஆர்ஒய்பி, என்சி, நியூட்ரல், ஃபேன், கம்ப்ரஸர், என்சி, ஹெச்பிஎல்பி. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து பின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்படி வச்சிங்கன்னா இங்கே தெரியும். இது ஃபியூஸுங்கிறது இங்கே இருக்குது. ஃபியூஸு இதுதான் ஃபியூஸு, மெயின் ஃபியூஸு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எர்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பி, இது வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷன், 3 ஃபேஸ் ப்ரிவென்டருக்காக. ஓகேங்களா, அதை நான் வந்து லூப் பண்ணி இப்போ சிங்கிள் ஃபேஸில் டெஸ்டிங் போடுறோம். ஓகேங்களா, என்சிங்கிறது நார்மலி க்ளோஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல், ஃபேன், கம்ப்ரஸர், என்சி, இது வந்து ஒன்றும் கிடையாது, எம்டி, ஹெச்பிஎல்பி. இப்போ ஹெச்பிஎல்பி எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னா, லைன்லேருந்து ஒரு ஆர்ஒய்பி 3த்துக்கு ஒரே ஃபேஸ் தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 3 ஃபேஸ் வந்து இது கிடையாது. அதாவது எப்படின்னா அந்த எஸ்பிபிஆர்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ஃபேஸ் ப்ரிவென்டர்னு. அதாவது எப்படின்னா ரிவர்ஸ் ஃபேஸ் ப்ரிவென்டர்னு, அது இதில் கிடையாது. அதனால் நீங்கள் எப்படி கொடுத்தீங்கனாலும் ஓகே ஆகிடும். இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து வந்து ஹெச்பிஎல்பியில் கொடுத்துட்டோம்னா ஹெச்பிஎல்பி வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, இது கம்ப்ரஸர். இப்போ அவுட்புட் வந்துருச்சு, இங்கே பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா, இது ஃபேன் மோட்டரானது, நியூட்ரலில் வராது. ஓகேவா, பாருங்கள், என்சிலையும் வராது. ஓகேங்களா, இது 3 ஃபேஸு. இது எர்த்துலேயும் வரக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நமக்கு எல்லாமே அவுட்புட்லாம் வருது. ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, இதை எப்படி செக் பண்ணுறது ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்லேருந்து 12 வோல்ட்டு, 12 வோல்ட்டுக்கு அப்புறம் ரெக்டிஃபயரு, டயோடு போட்டிருக்க ரெக்டிஃபயரு, அப்புறம் கெப்பாசிட்டர், மெயின் கெப்பாசிட்டரு, அப்புறம் 7805, அதாவது 5 வோல்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பவர் போர்டு தான். இது பவர் போர்டு ப்ளஸ் கண்ட்ரோல் போர்டுனா ரிலேவோட கண்ட்ரோலும் பவர் போர்டு மட்டும்தான் இதில் இருக்கும், வேறு எதுவும் இதில் இருக்காது. எம்சியூ வந்து இதில் இருக்கும், டிஸ்பிளே போர்டில். பின்னாடி பார்த்திங்கன்னா எம்சியூ உள்ளே வந்து டிஸ்பிளே போர்டில் தான் எம்சியூ எல்லாமே இருக்கும். இதுதான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே. சென்சார் இதில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒயர் லூப் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஒயரு சென்சார் இங்கே இருக்கும். மிச்சம் எல்லாமே கண்ட்ரோல் இங்கே தான் இருக்கும். இது வந்து ULN 2003 கேட் ஐசி. ஓகேங்களா, இது வந்து ரிலேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கானது. இது ஹெச்பிஎல்பிக்காக உள்ள ஒரு ஆப்டோ கப்ளர். ஓகேங்களா, மற்றபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லூப் பண்ணியிருப்பாங்க எல்லாமே. வோல்டேஜ் எப்படி, அதாவது 3 ஃபேஸ் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சிக்னல்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எம்சியூவில் கொடுத்து, எம்சியூலேருந்து சிக்னல் வந்து ரிலே ஆப்ரேட் ஆகும். 2 ரிலே, ஒரு ஃபேன் மோட்ரு, ஒரு கம்ப்ரஸர். அதனால் 2 ரிலே தான் இருக்குது. இதுலேயே மல்டி கம்ப்ரஸர், மல்டி ஃபேன் மோட்டர்லாம் இருக்குது. அது 2-3 ரிலே வரும். ஓகேங்களா, அந்த மாடலும் இருக்குது எல்லாமே. ஆனால் டெஸ்டிங் ப்ரொசீஜர் எல்லாத்துக்கும் ஒன்று தான். லைனாக லூப் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபேஸ்லேயும் நீங்கள் செக் பண்ண முடியும். எஸ்பிபிஆர் இருந்தால் மட்டும் செக் பண்ண முடியாது. எஸ்பிபிஆர் இருந்தால் உங்களுக்கு எஸ்பிபிஆர் எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் நார்மலாக எஸ்பிபிஆர் இல்லைன்னா இந்த மாதிரி 3 இது கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா, அதுலேருந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. நீங்கள் பாருங்கள், இதில் இதாகிட்டுருக்கு. இது ஆன் ஆஃபு. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஆஃபில் இருக்கா, ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். டெம்பரேச்சர் 46 காட்டுது. 46 நம்மள்ட்ட கிடையாது, ரூம் டெம்பரேச்சர் நம்ம கம்மி தான். ஆனால் 46 காட்டுறது என்னென்னா சென்சார், என்னோடய சென்சார் சும்மா டெஸ்டிங் சென்சார் தான் போட்டிருக்கேன், அதனால் வேல்யூ மாறி இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வைக்கிற செட் பாயிண்ட்டை விட இந்த டெம்பரேச்சர் ஷோ ஆகிற டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் கொடுக்கும். இப்போ நீங்கள் 20 டிகிரி வச்சுருக்கீங்க, நீங்கள் சென்சாரை தப்பாக போட்டு 15 டிகிரி சென்டிகிரேட் காட்டுச்சுன்னா ஆனே ஆகாது, அவுட்புட் வராது. இந்த லைட்டு பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் லைட்டு பர்மனெண்ட்டாக எரிஞ்சதுன்னா அவுட்புட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது வந்து மோடு, ஒரு ஃபேன் மோடு, கூல் மோடு 2 மட்டும்தான். டெம்பரேச்சர் அப் அண்ட் டவுன், இது ரீசெட் பட்டன், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக அவுட்புட் வந்துடும். ஃபேன் மோட்டருக்கான அவுட்புட் வந்துடும், கம்ப்ரஸர் அவுட்புட் வராது. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அதுக்கான அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா, டோட்டல் இது தான். ஹெச்பிஎல்பியில் ப்ராப்ளம்னா இதில் கரெக்டாக லூப் பண்ணி பாருங்கள். லூப் பண்ணி ஆகலைன்னா இந்த கப்ளர் க்ளோஸ் பண்ணோம். இந்த கப்ளர் க்ளோஸ் ஆகலனாலும் வரும். இந்த கப்ளருக்கு சிக்னல் இங்கே வரும். நெகட்டிவ்லேருந்து டேரெக்டாக ஒன்று கொடுத்துருவாங்க, இதுலேருந்து லைனில் ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது க்ளோஸ் ஆனிச்சுன்னா அது க்ளோஸ் ஆகிடும். இதே 3 ஃபேஸ் ப்ரிவென்டர் எரர் வந்ததுன்னா இந்த இடத்துல ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஷார்ட் ஆகிருந்ததுன்னா 3 ஃபேஸ் ப்ரிவென்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இதில் ஹெச்பிஎல்பினா இந்த கப்ளரில் ப்ராப்ளம் இருக்கும். ரிலே ஒர்க் ஆகலைன்னா ஒன்று ரிலே பர்ன் ஆகிருக்கலாம், எரிஞ்சு போயிருக்கலாம், ஓவர்லோட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா கேட் ஐசி போயிருக்கலாம், இல்லை ஒயரிங்கில் ஃபால்ட் வரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒயரிங் கட்டு நான் கட் பண்ணி உள்ளேருந்து லூப் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லா ஒயரையும் டோட்டலாக மாற்ற முடியாது, லாங்காக இருக்கும். அதனால் எந்த ஒயரோ அந்த ஒயரை மட்டும் கட் பண்ணி எடுத்து லூப் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, ஓகேண்ணா, தேங்க்யூ. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.